நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வெசாக் பண்டிகை நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாட்டம். புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை. ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் வெசாக் வாழ்த்து. மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் தாரணி மற்றும் ஜெஃப்ரி ஜெபதார்சன். நன்றி த்ரிஷானு. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். சிரச வெசாக் வலயம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. பெருந்திரளான பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கோகுல்நாத்துடன் இணைந்து கொள்வோம். வணக்கம் கோகுல். வணக்கம் ஜெஃப்ரி, தாரணி. அறியாமையோடு 100 நாள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வதே மேல். அன்பே உலக மகா ஜோதி. இது கௌதம புத்தரின் திருவாய்மொழி. கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் அமைந்துள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை வளாகத்தில் இருக்கக்கூடிய சிரச நவாமி வெசாக் வலயத்திலிருந்து நேரடியாக நாங்கள் தற்போது இணைந்து கொள்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளைப் போல இந்த வருடமும் 4வது ஆண்டாக சிரச நவாமி வெசாக் வலயத்தை MTV MBC ஊடக வலையமைப்பும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனமும் மிகவும் கோலாகலமான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. புத்த பகவானுடைய ஜனனம், ஞானமடைதல், அவருடைய பரிநிர்வாணம் என்கின்ற 3 தத்துவங்களையும் உணர்த்தக்கூடிய வெசாக் விசாக பூரணி தினத்திலே கடந்த ஆண்டுகளைப் போல இம்முறையும் சிரச நவாமி வெசாக் வலயத்தை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் பெருமையோடு ஏற்பாடு செய்திருக்கிறது. சிரச நவாமி வெசாக் வலயத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்த பகவானுடைய கேசத்தாது, அவருடைய 12 சீடர்களின் புனித சின்னங்கள் கண்டி யட்டிஹலகல மகா விகாரையிலிருந்து கடந்த சில நாட்களாக ஊர்தியிலே எடுத்து வரப்பட்டு சிரச வெசாக் வலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மகாபோதி மகாவிகாரை, அக்ரஷாவக மகாவிகாரையிலிருந்து புத்த பகவானுடைய பிரதம சீடர்களான சரியூத் மற்றும் முகலன் என்கின்ற 2 தேரர்களின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் வெள்ளை நிற ஆடு அணிந்து பயபக்தியோடு புத்தம் சரணம் கச்சாமி என்கின்ற அந்த மந்திர உச்சாடனத்தோடு சிரச வெசாக் வலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பகவான் மற்றும் அவர் தம் சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சிரச வெசாக் வலயத்திலே இலங்கையிலே பிரம்மாண்டமான மிகவும் நீளமான LED வெசாக் அலங்கார பந்தலும் சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. 40 அடி உயரமும் 80 அடி அகலமும் கொண்ட இந்த LED வெசாக் அலங்கார பந்தலில் புத்தருடைய வாழ்க்கையிலே உதயமான பௌத்த ஜாதக கதைகள் பலவற்றை பிரதிபலிக்கக்கூடிய பல்வேறு காட்சிகள் இந்த வெசாக் அலங்கார பந்தலிலே காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தரக்கூடிய மக்களுடைய தாக சாந்தியின் பொருட்டு மூலிகை பான பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அன்னதான சாலைகளும் சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுக்கு பிடித்தமான ஐஸ்கிரீம் வழங்கக்கூடிய அன்னதான சாலைகளும் கூட சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பௌத்த தர்மத்தினுடைய கௌதம புத்தருடைய பல்வேறு வாழ்வியல் கருத்துக்களையும் அவரை போற்றி பாடக்கூடிய பக்தி கீத இசை நிகழ்ச்சிகளும் சிரச வெசாக் வலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றினையும் கண்டு கழிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடந்த ஆண்டுகளிலே மிகவும் பிரபலமாக வெளிவந்த ஒரு படம் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம. ஆகவே அந்த திரைப்படமும் கூட சிரச வெசாக் வலயத்திலே உங்களுக்கு காண்பிக்கப்பட இருக்கின்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து அங்கு இருக்கக்கூடிய புத்த பெருமான் மற்றும் அவர் தம் சீடர்களுடைய புனித சின்னங்களை தரிசித்து வீடு பேற்றினையும் வாழ்விலே புண்ணிய கர்மங்களையும் பெற்றுக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நியூஸ் செய்திகளுக்காக சிரச வெசாக் வலயத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். நன்றி கோகுல். சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்துள்ள பெருந்திரளான பக்தர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபட்டு வருகின்றார்கள். தேவிய
மருதானை மாளிகா கந்த மகாவிகாரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சரயுத் மற்றும் முகிலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் தற்போது சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. யாட்டிஹாலகல ராஜமகா விகாரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்திற்கு அருகாமையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மற்றும் ஒரு விசேட பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அமரபுர பீடத்தின் மகாநாயக தேரர் தவுல்தனே ஞானேஸ்வர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரின் தலைமையில் சிரச வெசாக் வலயம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட ஜான் கீல்ஸ் ஆல்டிங்ஸ் கூட்டு நிறுவனத்தின் தலைவர் சுசந்த ரட்நாயக்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலர் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த ஆரம்ப நிகழ்வுகளில் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தின் நடிகர் ககன் மாலிக்கும் கலந்து கொண்டார். மத அனுஷ்டானங்களின் பின்னர் சிரச வெசாக் வலயம் ஆரம்பமானது. பின்னர் புத்த பெருமான் மற்றும் சீடர்களுக்காக விசேட பூஜைகள் இடம்பெற்றன. වෙසක් පුන් පොහෝ දිනය නිමිති කොටගෙන මේ ලෝකයේ පැවැත්වෙන வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த உலகத்தில் விசேட நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அந்த நிகழ்வுகளில் சிரச வெசாக் வலயம் முன்னிலையில் விளங்குகிறது. இந்த வருடம் இந்த நிகழ்வுகளை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு எம்முடன் கைகோர்த்து முதலில் முன்னிற்கின்ற ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற வேண்டும். அதன் தலைவர் சுசாந்த ரத்நாயக்கவை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகின்றோம். மத மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ள இந்த உலகத்தில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துடன் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் கைகோர்த்திருப்பது இந்த வெசாக் வலயத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு அமைந்தது. இதேபோன்று எதிர்காலத்தில் மத மறுமலர்ச்சிகளை எடுத்து எம்புவதற்கும் மக்களுக்கு தெளிவூட்டுவதற்கும் கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவரின் ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டலின் ஊடாக தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். කැපිටල් මහරජා ව්‍යාපාරයේ ගරු සභාපතිතුමන්ගේ උපදෙස් සහ ඒ මඟ පෙන්වීම යටතේ ඒ කාර්ය මණ්ඩලයේ කටයුතු කිරීම උදෙසා බලාපොරොත්තු සහගතව සිටිනවා. සදහවත් இலங்கை வாழ் பௌத்த மக்களின் சிறந்த தினமான வெசாக் பௌர்ணமி தினத்தில் சிரச ஊடக வலையமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புண்ணிய நிகழ்வில் ஜான் கீல்ஸ் நிறுவனத்துக்கு இணைந்து கொள்ள கிடைத்தமை சிறந்த சந்தர்ப்பமாக கருதுகின்றோம். இவ்வாறான பாரிய சமூக சேவை நிகழ்வுகளை முன்னெடுக்க எமது நிறுவனம் தொடர்ந்து முன்னிற்கும். இலங்கையில் உள்ள பிரதான நிறுவனங்கள் என்ற வகையில் எமக்கு கிடைத்துள்ள சமூக சேவைக்கான சிறந்த சந்தர்ப்பம் என்பதன் ஊடாக நாம் செயற்படுகின்றோம். சிரச ஊடக வலையமைப்பினால் 4வது தடவையாகவும் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புண்ணிய கர்மத்தில் இணைந்து கொண்டு நாம் செயற்படுகின்றோம். இதன் போது ஜப்பானிலிருந்து வருகை தந்த விசேட பிரதிநிதிகளுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் பக்தர்களின் வழிபாட்டுக்காக சிரச வெசாக் வலயம் திறந்து வைக்கப்பட்டது. புத்த பெருமான் மற்றும் அவரது பிரதம சீடர்களான சரயுத் முகலன் உள்ளிட்ட முக்கிய சீடர்களின் புனித சின்னங்கள் 2 வாகன தொடரணி மூலம் கொண்டு வரப்பட்டன. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி யாட்டிகாலகல விகாரையிலிருந்து புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்கள் வாகன தொடரணி மூலம் கொண்டு வரப்பட்டது. இந்த வாகன தொடரணி களனி பட்டி சந்தி ஊடாக கொழும்பு காண்டி வீதிக்குள் பிரவேசித்து பாலியகுட புஞ்சு பொரலை வைத்தியசாலை சுற்றுவட்டத்தின் ஊடாக கொழும்பு 2 பிரேப்ரூக் பிரேஸில் அமைந்துள்ள சிரச வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிரச வெசாக் வலயத்தில் இடம்பெற்ற பூஜை நிகழ்வுகளை அடுத்து புனித சின்னங்கள் யாட்டிகாலகல விகாரையின் விகாராதிபதி
வத்துருக்கும்புரே தம்மரத்தன தேரரின் தலைமையில் விசேட பீடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. புத்த பெருமானின் புனித சின்னம் மற்றும் அவரது சீடர்கள் 12 பேரின் புனித சின்னங்கள் யதிகாலகல விகாரையிலிருந்து கொழும்பு சிரச வெசாக் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சீபதி மற்றும் ரேவத்த ஆகிய சீடர்களின் புனித சின்னங்களும் இவற்றுள் அடங்குகின்றன. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் 3 தினங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரயுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் மருதானை மாளிகா காந்த அக்ரஷ்ராவக மகாவிகாரையிலிருந்து சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜப்பானிலிருந்து வந்த விசேட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அக்ரஷ்ராவக மகாவிகாரையிலிருந்து ஆரம்பமான வாகன பேரணி நாரிஸ் கனல் வீதி ஸ்ரீமத் ஆனுல் ரத்நாயக்க மாவட்ட டிபி ஜாய மாவட்ட ஊடாக இப்பான்வெல சந்திக்கு பிரவேசித்து பிரேப்ரூக் பிரேசில் அமைந்துள்ள சிரச வெசாக் வலயத்தை வந்தடைந்தது. அவர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள விசேட பீடங்களில் இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரரினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்கு புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரயுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. සරණං ගච්ඡාමි ဒုတိယံ පි ධම්මං සරණ පීතෝ භවතු රාජා භවතු සාදු සාදු. එසේනම් මේ වසරේ වෛශාඛ මංගල්‍යයට සියල්ල සූදානම් වෙමින් පවතිනවා. இனம் மதம் குலம் என்ற பிரிவினைகள் அர்த்தமற்றவை என்பதை புத்த பெருமானின் போதனைகள் உலகிற்கு எடுத்துக் காட்டுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மனிதனின் அந்தஸ்து அவனது நடத்தை மற்றும் தீய நடத்தைகளினூடாகவே கணிக்கப்படுவதாக புத்த பெருமானின் போதனைகள் எமக்கு கற்றுத்தருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். புத்த பெருமானின் போதனைகளின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு பண்பாடு மிக்க சமூகம் என்ற வகையில் உலக நாடுகளுக்கு மத்தியில் இலங்கை தலை நிமிர்ந்து நிற்பதாகவும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். வெறுப்பும் குரோதமும் கவலைக்குரியதாகும் எனவும் அன்பும் கருணையும் மட்டுமே மன நிறைவுக்கான வழி எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புத்த பெருமானின் போதனையின் பிரகாரம் சமூகம் செயற்படுகிறதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு சிறந்த ஒரு காலப்பகுதியாக வெசாக் காலம் விளங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த பெருமானின் தர்ம போதனைகளை பின்பற்றுபவர்களா என அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். பௌத்த தர்மத்திற்கு அமைய வாழ்வதே வெசாக் பண்டிகையின் உண்மையான அர்த்தமாகும் எனவும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். பௌத்த தர்மத்தை பாதுகாப்பதாக கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தும் அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி நாட்டில் இடம்பெறும் குற்றங்களை தடுப்பதற்கு பதிலாக ஒழுக்கமற்ற இலங்கையை கட்டி எழுப்ப முனைவது சாத்தியமற்ற விடயமாகும் என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கிறது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் முன்னெடுக்கப்படும் பொருளாதார கலாச்சாரம் தொடர்பிலும் நற்குணங்கள் தொடர்பிலும் அறிந்து கொள்வது உண்மையான
பௌத்தர்களின் கடப்பாடு மற்றும் பொறுப்பு என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த பெருமானின் போதனைகளுக்கு அமைய புதிய சமூகத்திற்குள் பிரவேசிக்க அனைவரும் திட சங்கல்பம் பூண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் அன்னதான நிகழ்வுகள் மற்றும் சமய போதனைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இவ்வாறு வெசாக் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ராணுவ பிரிவின் அக்கரைப்பற்று ராணுவ முகாம் அதிகாரிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான நிகழ்வு வெகு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை கொக்கட்டிச்சோலை ராணுவத்தினர் மற்றும் களுவாஞ்சிக்குடி விசேட அதிரடிப்படை பிரதேச தலைமை காரியாலயம் மற்றும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் என்பவற்றிலும் வெசாக் நிகழ்வுகள் இடம்பெற்றன. புத்தளம் ஆனமடுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற அன்னதான நிகழ்வில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கந்தப்போல பகுதிக்கான விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்தார். நுவரெலியா கந்தப்பள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காகவே அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் நிதி உதவியின் கீழ் நுவரெலியா மாவட்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இந்த கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளுக்கு ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா மேலும் நிதி உதவிகளை வழங்கியுள்ளார். இதேவேளை இந்த கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் ஆண்டொன்றிற்கு லைன் அறைகளில் உள்ள வருமானம் குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேருக்கு இலவச திருமணத்தை நடத்துவதற்கும் நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டது. கந்தப்பள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த கலாசார மண்டபத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள் குறித்தும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அந்த பகுதி வாழ் மக்களிடம் கேட்டறிந்து கொண்டார். யாழ்ப்பாணத்தில் இயல் இசை நாடக விழா ஒன்று நேற்று ஆரம்பமானது. யாழ் இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரியின் ஏற்பாட்டில் இந்த யாழ் இயல் இசை நாடக விழா நடைபெற்றது. செந்தமிழ் சொல்லருவி ச லலீசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு வடமாகாண தவிசாளர் CVK சிவஞானம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். மங்கள இசை இசையும் மனிதனும் என்ற துணைப்பொருளில் வில்லிசை, யாழ் பல்கலைக்கழக மாணவிகளின் பரதநாட்டியம், நாட்டார் வழக்கியல், பூதத்தம்பி நாடகம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண தவிசாளர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண பிரதேசத்திலே தேசிய வீரர்கள் தினம் நேற்று கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த மண்ணிலே ஆயிரம் உறவுகளை இழந்து கொண்ட நாங்கள் அதற்காக கண்ணீரிடவோ நினைவு கூறவோ முடியாத நிலையிலே இருக்கிறோம். சட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்தத்தான் செய்வோம். எந்த சட்டமும் எந்த கட்டுப்பாடும் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வை அது தோன்றா பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்திற்காக தெற்காசியாவில் அதி தொழில்நுட்பத்துடன் கூடிய மத்திய நிலையம் ஒன்று டிமோ 800 என்ற பெயரில் நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச, போக்குவரத்து அமைச்சர் குமார பெல்கமா ஆகியோரின் தலைமையில் மெர்சிடிஸ் பென்ஸின் புதிய மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. உங்களின் மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் எங்கள் சேவையை வழங்குகின்றோம். சிறந்த உற்பத்தியை பெற்றுக் கொடுப்பதற்காக டைம்லர் நிறுவனம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. சிறந்த உற்பத்திகளை வழங்குவதற்காகவே நாம் உங்களுடன் இணைகின்றோம். இந்த மத்திய நிலையத்தின் ஊடாக தொடர்ச்சியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மெர்சிடிஸ் பென்ஸ் அனுபவத்தை வழங்க முடியும். A business partner of Daimler is one
வர்த்தக புரட்சிகர நிறுவனமாக வர்ணிக்கப்படும் டிம்லர் நிறுவனம் அர்ப்பணிப்பு மற்றும் தூர நோக்கு மாத்திரமின்றி வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். மெர்சிடிஸ் பென்ஸின் நாமத்தில் அதனை எதிர்பார்க்க முடியும். இலங்கையில் வாகன தொழில்நுட்பத்தை புதிய பரிணாமத்திற்கு கொண்டு வருவதனையிட்டு நான் டீமோ நிறுவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். டீமோ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் ரஞ்சித் பண்டிதகையினால் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இதன் பொது விசேட நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. தமது வீடுகளை விடுவிக்க வேண்டும் எனவும் வீடு திட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் கிளிநொச்சியில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்திற்காக ஒன்று திரண்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்காது பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாருடன் கலந்துரையாடும் போதே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி நகரத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த மக்கள் ஒன்று திரண்டிருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் போலீசாரின் தலையீட்டில் நிறுத்தப்பட்டது. போலீசாரினால் நிறுத்தப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாரின் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நகர் பகுதியில் உள்ள போதும் இதுவரையில் தமக்கு வீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி நகர் பகுதியான பரவி பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தின் பயன்பாட்டில் உள்ள வீடுகளை விடுவித்து தம்மை மீள்குடியேற்றுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்ட இன்னொரு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கான தீர்வினை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதி அளித்ததன் பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். ஹல்துமுல்லை திருவேற்காடு அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இன்று காலை 11 மணியளவில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹல்துமுல்லை திருவேற்காடு அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மனின் அருளாசியை பெற்றனர். சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு குளிர்ந்த பூஜையான வேப்பிலை பூஜை இடம்பெறுகின்றமை அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் சிறப்பம்சமாகும். வேப்பிலை அணிந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கோயில் வளாகத்தை சுற்றி வந்து அம்பிகையை வழிபட்டனர். மதுரை ரோக்கில் ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தானத்தின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக இன்று காலை 11 மணியளவில் ஆரம்பமாகியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ பதுளை நகரில் இருந்து தேர்பவனி ஆரம்பமாகியது. விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஸ்ரீ காளி அம்பிகை ஆகியோர் எழுந்தருளிய இந்த தேர்பவனியை பார்க்க நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். பதுளை நகரத்தை வலம் வந்த பின்னர் இந்த தேர் நாளை அதிகாலை 3 மணியளவில் ஆலயத்தை வந்தடையும் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிரான் வீதி கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் உள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா நகரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிரான் கிராமமே இது. யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிரான் கிராமம் ஒரு விவசாய கிராமமாகும். மக்கள் மீள்குடியேறி பல வருடங்கள் ஆகின்ற போதும் இன்னமும் இந்த கிராமத்தின் போக்குவரத்து பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. சுமார் 270 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தின் பிரதான தொழிலாக விவசாயமும் வேறு பல கூலி தொழில்களும் காணப்படுகின்றன. விவசாயிகளும் ஒரு சாமானும் கொண்டு வரலாது. இங்க மீள குடியேற்றின மக்களும் மிச்ச கஷ்டத்துல ஒரு நோயின்றாலும் கொண்டு போகிற நிலைமைக்கு இல்லாம இருந்துச்சு. கிண்ணியாவிலிருந்து சின்ன கிரான், மஜித் நகர், குரங்கு பாச்சான் முதலிய கிராமங்களுக்கு செல்லும் கிரான் வீதியே இது. பள்ளமும் புட்டியும் சேரும் சகதியுமாக காணப்படும் இந்த வீதியால் பயணிப்பவர்கள் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாகின்றனர். ஒரு கெட்பணி தாய்மாரா கூட மாடியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்க முடியும். நாங்க என்ன செய்யறோம்? குடிவாசிகள் நாங்க என்ன செய்யறோம்? ஒரு சாமான் கொண்டு வரல. விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கையின் போது பல இடர்பாடுகளை எதிர்கொள்வதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். இந்த ரோடு மாறி காலத்தில் எங்களுக்கு போறது மிச்சம் கஷ்டமாக கிடக்கு. இந்த கிராமத்தில் விறகு வெட்டும் கூலி தொழிலாளர்களும் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதை நமது கேமரா இவ்வாறு பதிவு செய்தது. இந்த ரோடு எல்லாம் பள்ளம் பூட வழியாக கிடக்குது. அதால வெள்ளம் சாடையா தண்ணி வந்தோடனே எல்லாம் உடஞ்சி எல்லாம் தரவாத்து கிடக்கு. ஆக்களும் போயலாது வரலாது. தமது போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்கும் முகமாக தமது வீதியை விரைவில் செப்பனிட வேண்டும் என்பதை திருகோணமலை கிரான் கிராம மக்களின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் விஜயம் செய்துள்ள இலங்கை அணி தனது முதல் பயிற்சி போட்டியில் எசெக்ஸ் பிராந்திய அணியுடன் நேற்று விளையாடியது. கென்ஸ்பர்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டு பின்னர் 21 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய எசெக்ஸ் அணி 21 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ஓட்டங்களை பெற்றது. அலிஸ்டியா குக் 71 ஓட்டங்களையும் பென் ஃபோக்ஸ் 51 ஓட்டங்களையும் பெற்றனர். டக்வர்த் லூயிஸ் விதிமுறை பிரகாரம் இலங்கை அணியின் வெற்றி இலக்கு 21 ஓவர்களில் 169 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. என்றாலும் இலங்கை அணியால் 21 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 146 ஓட்டங்களையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. தினேஷ் சந்திமால் 31 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். யாழ்ப்பாணம் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில் யூனியன் விளையாட்டுக் கழகம் மற்றும் யாழ்ப்பாணம் மத்திய அணிகள் வெற்றி பெற்றன. JPL என வர்ணிக்கப்படும் யாழ்ப்பாணம் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடர் யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் இன்று நடைபெற்ற ஒரு போட்டியில் யாழ் மத்திய மற்றும் யங்ஸ்டார் கழக அணிகள் மோதின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய யங்ஸ்டார் கழக அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 121 ஓட்டங்களை பெற்றது. வெற்றியிலக்கான 122 ஓட்டங்களை நோக்கி பதில் அளித்தாடிய யாழ் மத்திய அணி 15 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றியை அடைந்தது. இதேவேளை மூலாய் விக்டரி மற்றும் யூனியன் கழக அணிகள் மற்றொரு போட்டியில் விளையாடின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட யூனியன் கழக அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 200 ஓட்டங்களை குவித்தது. கடிநிலுக்கான 201 ஓட்டங்களை நோக்கி பதில் அளித்தாடிய மூலாய் கழக அணி 17.1 ஓவரில் 130 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் அடிப்படையில் யூனியன் கழக அணி 70 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டியது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.